நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். பருவமழை நெருங்கி வரக்கூடிய நிலையில மின்வாரியம் அதிரடி உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அத்தியாவசிய மின் பொருட்களை கொள்முதல் செய்ய உத்தரவிட்டிருக்கிறது மின்வாரியம். மின்சார வாரிய இயக்குநர் மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு சுற்றறிக்கை வாயிலாக இதனை தெரிவித்திருக்கிறார். மின் பொருட்களின் இருப்பை உடனடியாக ஆய்வு செய்யவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். பருவமழையை ஒட்டி பராமரிப்பு பணிகளை முன்கூட்டியே முடிக்கவும் அவர் உத்தரவிட்டிருக்கிறார். எடுக்கப்பட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை மின்வாரிய தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பவும் இந்த உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரக்கூடிய நிலையில அத்தியாவசிய மின் பொருட்களை கொள்முதல் செய்ய மின்சார வாரிய இயக்குநர் மண்டல தலைமை பொறியாளர்களுக்கு சுற்றறிக்கை வாயிலாக பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பருவமழைக்கு முன்னதாகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அது மட்டும் இல்லாம தடையற்ற மின்சாரத்திற்கு தேவையான பொருட்களை கொள்முதல் செய்து கொள்வதற்கு தமிழ்நாடு மின் பகிர்மான வாரியத்துடைய இயக்குநர் சுற்றறிக்கையை வழங்கியிருக்கிறார். குறிப்பா 2026-27 ஆண்டிற்கான அந்த வடகிழக்கு பருவமழையில தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான மின் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை முன்கூட்டியே கொள்முதல் செய்யக்கூடிய வகையில் நடவடிக்கைகளை உடனடியாக தொடங்குமாறு தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இது தொடர்பாக அதனுடைய இயக்குனர் ஒரு சுற்றறிக்கையை அனைத்து மண்டல தலைமை பொறியாளர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார். அதுல மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர்கள் தங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய மின் பொருட்களுடைய இருப்பை உடனடியாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பருவமழையால் ஏற்படக்கூடிய மின் தடைகளை தவிர்க்க தங்களது நிதி அதிகார வரம்பிற்குள்ள அத்தியாவசிய மின் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை கொள்முதல் செய்து கொள்வதற்கான டெண்டர் நடைமுறைகளை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் எனவும் பராமரிப்பு பணிகளை மழைக்காலத்திற்கு முன்னதாகவே நிறைவு செய்யவும் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகள் குறித்து எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக அறிக்கையை தவறாமல் தலைமை அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அனைத்து அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் தரப்புல அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே தளவாட பொருட்களை கொள்முதல் செய்வதற்கான ஆணை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.